எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலில் இந்த மரம் தான் முறிக்க வந்திருக்கும். இந்த மரம் வந்து என்ன ஆச்சுன்னா இடி விழுந்துச்சா என்ன ஆச்சு அப்படிங்கிற நமக்கு தெரில. கொஞ்ச நாட்கள்லேயே இந்த மரம் வந்து அப்படியே ஓலைகள்லாம் கீழே விழ ஆரம்பிச்சிடு. ஓலைகள் தேங்காய் எல்லாமே கீழே விழ ஆரம்பித்தோடனே இந்த மரங்கள் வந்து கீழே ஆட்கள் நடக்க முடியலை, வீட்டில் பின்னாடி பராமர முடியலை, அந்த மாதிரி கண்டிஷனில் இருந்தோடனே இந்த மரத்தை வெட்ட கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இடைஞ்சலான மரங்கள் யாருக்காவது வெட்டணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள். கன்னியாகுமரியில் சென்னை வரைக்கும் எல்லா இடமும் போய் நம்ம பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ. இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே ஏறும்போது தான் தெரிஞ்சுது இது வந்து இடி விழுந்த மரம் இல்லை. இடி விழுந்த மரம் தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் மேலே போய் பார்க்கும்போது தான் தெரியுது இது இடி விழுந்த மரம் இல்லை, இது வந்து கூணு வண்டு. அந்த வண்டு வந்து குருத்து உடஞ்ச உடனே அதுக்கு பிறகு உள்ள மரங்கள் எல்லாமே அப்படியே காஞ்சி விழ ஆரம்பிச்சிடும். அதுதான் அந்த மரத்தோட பிரச்சனையாக இருந்திருக்கு. இந்த மாதிரி கூணு வண்டு நிறையா பாதிப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இது மின்னல் இல்லை, இது வந்து கூணு வண்டு பிரச்சனை. கூணு அந்த கருப்பு வண்டு இருக்குல்ல, குருத்தை தின்னோடனே அந்த குருத்தை வந்து கொண்டை செறிஞ்சிடும். சரிஞ்ச பிறகு அது அப்படியே மரம் சொல்லி முடிஞ்சிடும். குருத்தை தள்ளிட்டலாம், குருத்துனா தொங்கிட்டலாம். என்ன 2 நாள் தான் கணக்கு. இந்த ஓலையை பிடிச்சிட்டு தான் வராதாப்பா. சரி இது சரி இறங்குறீங்களா? நான் முறிக்கேன். எப்படி பார்த்தீங்கன்னா மரத்தில் தெரியுதுல்ல, ஓலை எவ்வளோமே கட் பண்ணிட்டாங்க. இனி அப்பாவுக்கு வந்து ஓலையெல்லாம் வெட்டி தர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து இனி எல்லாமே 2 அடி பீஸாட்டு கட் பண்ணி நீட்டாக சின்ன பீஸாக கட் பண்ணி நீட்டாக மூட்டில் போடுவேன். அதை நீங்கள் வீடியோவில் பாருங்கள். இதோட ஃபுல் வீடியோ அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் பார்க்கலாம், ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ. வீடியோ எடுக்கணுமா? அது வெட்ட மணி நேரம் யூடியூப்ல போடும். வெட்டிட்டு போனால் அவங்க தான் ரூபா தரணும்.
மரம்லாம் வெட்டி முடிச்சாச்சு. இருந்தாலும் வீட்டுக்காரங்கிட்ட திருப்தி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுவோம். ஆனால் மரம் வெட்டினது உங்களுக்கு ஓகே தானே? ஆமாம், நல்லா திருப்தியாக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. இடைஞ்சல் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல முறையில் வெட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.